வணக்கம். எம்பி டாக்டர் சுசித்ரா. இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் வந்திருக்க சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிகிட்ருக்கேன். எனக்கு 35 இயர்ஸ் ஆகுது. 3 பேபிஸ் இருக்குது. தேர்ட் பேபிக்கு நான் இன்னும் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். 2 இயர்ஸ் ஓல்டு பேபி. நான் விட்டமின்ஸ் என்ன சாப்பிட்ணுன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் கால்சியம் சாப்பிட்ணும், அதுதான் மெயின். ஸோ கால்சியம், விட்டமின் டி, அதை தவிர மல்டிவிட்டமின் எதுனாலும் போடலாம். இன்னொன்று யூஸ்வலாக பேபிஸ் ஃபீட் பண்ணுறது 1 இயரில் நிறுத்த சொல்லுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். உங்கள் கைனகாலஜிஸ்ட்டு கேளுங்க. ஏன்னா யூஸ்வலி 1 இயரில் ஸ்டாப் பண்ணுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். லிவர் இஷ்யூ இருந்தால் B12 போடலாமான்னு கேட்டிருக்காங்க. இன்ஜெக்ஷன். உங்கள் லிவர் இஷ்யூனா என்ன இஷ்யூன்னு தெரியல. உங்கள் டாக்டரை போய் கட்டாயம் கேளுங்க. எனக்கு தெரியாது எந்த லிவர் இஷ்யூவில் போடக்கூடாதுன்னு. வேர்ட்டிகோ பற்றி கேட்டிருக்காங்க. இன்னர் இயர் ப்ராப்ளம் இருக்குது. 35 இயர்ஸ் ஆகுது. ரொம்ப நாளாக இருக்குது. நிறைய டாக்டர் பார்த்துட்டேன்னு. நீங்கள் ENT டாக்டர் பார்த்துட்டிங்களா? இயர் நோஸ் ஸ்பெஷலிஸ்ட், இயர் நோஸ் த்ரோட் ஸ்பெஷலிஸ்ட், அவங்கள போய் பார்க்கணும். நீங்கள் ஜென்ரல் ஃபிசிஷியன் பார்க்குறத தவிர ENT பார்த்தீங்கன்னா அவங்க தான் இந்த மாதிரி வேர்ட்டிகோ நிறைய பார்ப்பாங்க. இதில் ஒன்று என்னென்னா, எல்லா டெஸ்ட்டும் நார்மலாக இருந்ததுன்னு வேறு சொல்லியிருக்கீங்க. எப்ளீஸ் மெனுவர்னு ஒன்று இருக்குது. அது சில பேருக்கு தான் பண்ணணும், டாக்டர் தான் பண்ணணும். அதனால் நீங்கள் அதை உங்கள் டாக்டர்கிட்ட, நீங்கள் ENT டாக்டர்கிட்ட நீங்கள் எலிஜிபிளா அப்படின்னு கேட்டுட்டு வேணால் பண்ணி பாருங்கள். அது சில பேர் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சில எக்ஸசைசஸ் போட்டிருக்கேன் நான் வேர்ட்டிகோக்கு. இன்னொரு தடவை நான் அப்புறமா வேணால் பண்ணி போட்டுறேன். இல்லை தேடி பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் இருக்குது. வேர்ட்டிகோக்கு என்ன எக்ஸசைசஸ் பண்ணலான்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், வேர்ட்டிகோ டயக்னோஸ் பண்ணியிருந்தா. நியூரோபயான் மாத்திரை போடலாமான்னு கேட்டிருக்காங்க. போடலாம். அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும்னு இல்லை. சொல்லியிருக்கேன்ல, இன்ஜெக்ஷன் முடிஞ்சால் போடுங்க. இன்ஜெக்ஷன் போட முடியாதவங்க மாத்திரை வேணால் போட்டு பாருங்கள். 10 வயசு குழந்தைக்கு ஹேர் ஃபால் இருக்குது. அயர்ன், ஜிங்க், ஃபோலிக் ஆசிட் நினைக்கிறேன், மீத்தல் கோபால்மின் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு ஹோப்ஃபுல்லி நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட், அதாவது ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ நல்ல வேலை செய்யும்னு கேட்டிருக்காங்க. நான் இது முன்னாடியே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இப்போயும் சொல்கிறேன். ஒரு 2 to 3 months ஆகும். ஏன்னா இப்போ முடி அடியிலேருந்து வளர்றதுல நீங்கள் இப்போ எடுக்கிற அந்த மாத்திரை மருந்துகளாக அந்த அடி முடிய அது உள்ளே போய் அந்த சைக்கிள் முடிஞ்சு அடுத்த சைக்கிளில் தான் நல்ல முடி வரும். ஸோ அதனால் மாத்திரை போட்டுட்டு இருக்கும்போதே முடி கொட்டிகிட்டே இருக்கும். ஸோ என்னடா இது, நான் மாத்திரை போட்டுகிட்டே இருக்கும் முடி கொட்டுதுன்னு யோசிக்கக்கூடாது. இது அடுத்து வர்ற முடியை சரி பண்ணுது, அந்த சைக்கிள் முடிஞ்சு. ஸோ ஒரு 2 to 3 months ஆகும் உங்கள் அந்த மாத்திரையோட எஃபெக்ட் தெரியறதுக்கு. நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வரல ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகுமானா 10 வயசு குழந்தைக்கு டெர்மட்டாலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டெஃபிஷியன்சிலாம் கரெக்ட் பண்ணால் ஸ்டாப் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ அப் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த மாத்திரை மருந்து எல்லாத்தையும் கரெக்டாக கொடுங்க ஒரு 3 monthsக்கு. அதுக்கப்புறம் திருப்பி டாக்டர் போய் பாருங்கள். வணக்கம்.